பாருங்கள், கருவேப்பிலை பொடியை அரைச்சாச்சு. எவ்வளோ க்ரீனிஷாக இருக்குது பாருங்கள். எவ்வளோ சூப்பராக வாசனையாக இருக்குது பாருங்கள். எவ்வளோ க்ரீன் கலரில் இருக்குது பாருங்கள். பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள். க்ரீனாக சூப்பராக இருக்குது பாருங்கள். இது தோசையில் போட்டு சாப்பிட்லாம், சாதத்துலேயும் போட்டு அழகாக சாப்பிட்லாம். இது நல்லா க்ரீன் கலரில் இருக்குது பாருங்கள். ஏன்னா நம்ம கருவேப்பிலையை வந்து கருகாமல் அந்த பச்சை கலர் போகாத அளவுக்கு வறுப்போம் நம்ம. நல்லாயிருக்கு. இது மாதிரி உங்களுக்கு ஏதாவது பொடி ஏதாவது தேவைப்பட்டுச்சுன்னா நான் கீழே கொடுக்குற வாட்ஸ்அப் நம்பரில் கூப்பிடுங்க. நான் உங்களுக்கு அதுக்கு அது என்னன்றதை நான் உங்களுக்கு சொல்கிறேன். நன்றி.